Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல இருக்கிற ஆஃபரை வச்சு ஃப்ரீயா வந்து மணி earn பண்ண போறோம். கிட்டத்தட்ட 300 டாலர் வந்து earn பண்ண போறோம். சோ என்ன மாதிரி அத ஃப்ரீயா earn பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்குறவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பாட்டில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் ஃப்ரீயாக வந்து நாங்கள் மணி earn பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறது லேர்ன் அண்ட் earn. இந்த ஆஃபர் வந்து திரும்ப வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் போயிட்டு நாங்கள் 300 டாலரில் வந்து கோயினை வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து ஒரு 9 கிளிக்கில் கோயினை வந்து நாங்கள் earn பண்ண போகிறோம். மற்றது இன்னொரு விஷயம், இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்ன, பைனான்ஸ் வந்து எப்படி ஸ்ரீலங்காவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணுறது, மற்றது பைனான்ஸில் போயிட்டு ஸ்ரீலங்கன் ஐடி கார்டு கொடுத்து எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது, மற்ற இந்த பைனான்ஸில் போயிட்டு எப்படி டொலர்ஸ் வந்து போடுறது, பைனான்ஸில் இருக்கிற டொலர்ஸ் வந்து எப்படி ஸ்ரீலங்கா பேங்குக்கு வந்து காசாக வித்ட்ரா பண்ணுறது, மற்ற இதில் போயிட்டு என்னென்ன மாதிரி ஃப்ரீயாக earn பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணி எப்படி வந்து earn பண்ணலாம், எல்லாமே வந்து தனி வீடியோஸை வந்து கோகுல் டெக் யூடியூப் சேனலில் வந்து பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனியொரு பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸ் ரிலேட்டடான ஃபுல் நாலேஜும் வந்து நீங்கள் தமிழ்லேயே எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்கு போகலாம். ஃப்ரீயாக வந்து மணி earn பண்ண போகிறேன். ஸோ என்ன மாதிரின்ற வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், என்னோடய பைனான்ஸ் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து மெனு ஐக்கன் இருக்குது, அதாவது இந்த இடத்துல வந்து இருக்குது பாருங்கள், 3 கோடு போட்ட மாதிரி. இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் மோர் சர்வீசஸ்ன்னு சொல்லி கீழே இருக்குது. இதை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்ததும் இப்போ வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்ததும் இந்த இடத்துல வந்து கமெண்ட் ஃபங்க்ஷன் மற்றது வந்து கிஃப்ட் அண்ட் கம்பைன்னு சொல்லி மேலே இருக்குது. இதை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து கீழே வந்து பாருங்கள் லேர்ன் அண்ட் earn இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். இதில் இருக்கிற ஆப்ஷனை வச்சு தான் நாங்கள் வந்து earn பண்ண போகிறோம். ஸோ earn free crypto through learningன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். லேர்ன் பண்ணுறது மூலமாக earn பண்ண போகிறோம் 9 கிளிக்கில். இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்துடுன்னு சொன்னால் பைனான்ஸால் தந்திருக்கிற லேர்ன் அண்ட் earnக்கான ஆஃபர், இன்றைக்கான ஆஃபர் வந்து எபிக்ன்ற கோயினை வந்து ஃப்ரீயாக வந்து தருவாங்க. ஸோ இது வந்து பாருங்கள் பிரின்சிபல் ரிவார்டாக 0.4 எபிக் கோயின் வந்து தராங்க. மற்றது ஏபிஆர் வந்து 10%, ஆனுவல் per ரேட் வந்து 10%, அதாவது இன்ட்ரெஸ்ட். மற்றது டியூரேஷன் வந்து 150 டேஸுக்கு வந்து லாக்டில் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து 48 ஹவர்ஸில் இந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிடும். எஸ்டிமேட்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து 0.0001 ஒரு எபிக் வந்து ஒரு நாளைக்கு வந்து தருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் லேர்னிங்னு சொல்லி கீழே இருக்க பாருங்கள், இந்த பட்டனில் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸ்டார்ட் குவிஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கொடுக்குறேன். கொடுத்தேன்னு சொன்னால் யூ நீட் டு ஃபினிஷ் தி ஹோல் கோர்ஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி வரும். அதாவது கோர்ஸை முடித்தா தான் நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணலாம். அதாவது கோர்ஸை முடித்தா மட்டும்தான் இந்த குவிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து கோர்ஸை வந்து ஃபுல்லாக முடிக்க வேணும்னு சொல்லல. இதில் வந்து பாருங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு அம்புக்குறி இருக்குது, அதாவது 2 அம்புக்குறி இருக்குது. ரெண்டாவதாக இருக்கிற இந்த அம்புக்குறியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து திரும்பவும் இந்த ரெண்டாவதாக இருக்கிற அம்புக்குறியில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் குவிஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கோர்ஸில் வந்து மொத்தம் 9 கேள்வி வந்து தருவாங்க. இந்த 9 கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஆன்சர் வந்து இருக்கும். ஸோ இந்த 3 ஆன்சர்லேயும் வந்து சரியான ஆன்சரை வந்து நாங்கள் கிளிக் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட வேலை. ஓகே, இப்போ வந்து முதலாவது கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் பின்னு சொல்லியிருக்கு, ரியல் எஸ்டேட் கிரெடிட் கமோடிட்டிஸ் கலெக்டிபிள். இதுதான் வந்து ஆன்சராக வந்து வரும். ஸோ இந்த பியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சப்மிட் வந்து கொடுக்குறேன்.
சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் கொஸ்டின்னு சொல்லி ரெண்டாவது பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இந்த நெக்ஸ்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணதும் அடுத்த கேள்வி வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற 8 கேள்விக்கு வந்து நான் ஆன்சர் பண்ண வேணும். ஸோ இந்த 9 கேள்விக்கான சரியான ஆன்சர் வந்து கோகுல் டெக்கில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த ஆன்சரை வந்து எடுக்கலாம். ஓகே, இப்படி வந்து நீங்கள் 9 கேள்விக்கும் வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கேள்விக்கும் வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடைசி 9வது கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இதுக்கான ஆன்சர் வந்து XRP எக்கனாமி, இதுதான் வந்து ஆன்சர். கொடுத்துட்டு சப்மிட். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து வியூ ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி இப்படி ஒரு பட்டன் வந்து வரும். ஸோ இந்த வியூ ரிசல்ட்ஸை வந்து கிளிக் பண்ணதும் குவிஸ் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிவார்ட் வந்து உங்களுக்கு 48 ஹவர்ஸில் உங்களுக்கு பைனான்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ எங்கே போயிட்டு இதை செக் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால், உங்களோட பைனான்ஸில் ஹோம் பேஜில் நின்றுட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள், கீழே வந்து அசெட்ஸ்ன்னு சொல்லி வரும். அசெட்ஸை வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் மேலில் ஏர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதாவது இங்கே இருக்குது ஏர்ன்னு சொல்லி ஏனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ இதெல்லாமே வந்து நான் வந்து லேர்ன் அண்ட் ஏர்னில் வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ண coins. ஸோ இப்போ வந்து நான் செய்த குவிஸுக்கான ரிவார்டு வந்து, அதாவது அந்த coin வந்து இந்த இடத்துல தான் வந்து அட் ஆகும். அட் ஆகிற coin வந்து 180 நாளைக்கு லொக்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த coinனை வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு கிளைம் பண்ணி எடுக்கலாம். ஸோ எடுக்கிற coinனை வந்து நீங்கள் செல் பண்ணி கேஷாக கூட எடுக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் லேர்ன் அண்ட் ஏர்ன்ன்ற ஆஃபரை வச்சு நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த குயிஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேணாம். என்னென்னு சொன்னால் ஒரு 1 வீக்கில் வந்து இந்த குயிஸ் வந்து எண்ட் ஆகும். அதுக்குள்ளே இந்த குயிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த குயிஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே இந்த குயிஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ரிவார்டை வந்து கிளைம் பண்ண பாருங்கள். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த பைனான்ஸில் போயிட்டு இந்த ஆஃபரை வச்சு லேர்ன் அண்ட் ஏர்ன் ஆஃபரை வச்சு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற விஷயம் வந்து இந்த வீடியோவில் இந்த எடுத்துருப்பீங்க. ஸோ அதோட இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.